வெல்கம் டு 360 தமிழ். சிஐடி சீசன் 2ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கதை சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த எபிசோடு உங்க எல்லாருக்குமே பிடிக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் முதல்ல இந்த எபிசோடோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம அபிஜித்தோட கால் உடைஞ்சிருது, ஒரு வாரம் ரெஸ்ட் எடுக்கணும்ன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாரு. அதனால இவங்களுமே தெரிஞ்ச ஒரு இடத்துல அபிஜித்தை தங்க வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. நல்லா ரெஸ்ட் எடுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அன்னைக்கு நைட் அபிஜித் இருக்கார்ல, எதிர் வீட்டுல நடக்கிற ஒரு கொலையை பாக்குறாரு. பார்த்தவரு செம்மையா ஷாக் ஆகி வேகமா அந்த இடத்துக்கு போறாரு. இவர் அந்த இடத்துக்கு போகும்போது கொலை நடந்த மாதிரியே இருக்காது, அந்த வீடே காலியா இருக்கு. என்ன வீடே காலியா இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இதை பத்தி சிஐடி டீம் கிட்ட சொல்லிட்டாரு. எப்படி இது பாசிபிள், ஒருவேளை அபிஜித் தான் கற்பனை பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்க யோசிக்கிறாங்க. ஆனா நான் பார்த்தது உண்மைன்ற மாதிரி அபிஜித் சொல்லிட்டாரு. இதை தாண்டி இந்த கதையில என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்றது தான் மீதி கதையா இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை நீங்க பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். சரி, மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங் சீனே எல்லாருமே சேர்ந்த மாதிரி அபிஜித்தை கார்ல கூட்டு வந்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அபிஜித் இறங்கும் போதுதான் அவர் கால்ல அடிபட்டிருக்கிறது தெரிய வருது. என்னன்னு தெரியல, கடைசி வேலையிலே இவருக்கு அடிபட்டுச்சு போல. ஒரு வாரம் கிட்ட ரெஸ்ட் எடுக்கணும் போல. இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் அபிஜித்தை கூட்டு வந்துட்டு இருக்காங்க. உட்காருங்கன்ற மாதிரி உட்காரலாம் வச்சிட்டு இருக்காங்க. இவருக்கு வேண்டிய சாப்பாடு பொருள்ல இருந்து எல்லாமே இவங்க கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப பங்கஜ் இருக்கார்ல, உங்களுக்கு எல்லாம் லீவ் கிடைக்குது, எங்களுக்கு லீவே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி புலம்புறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல பங்கஜ், உன் காலை நான் உடைச்சிடுறேன், உனக்கும் லீவ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவர் கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பங்கஜ் இருக்கார்ல, பதிலுக்கு இவரை கிண்டல் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. சார் நீங்க ஓகே தானா, இல்லனா தாரிகா மேடமா நாங்க வர சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. தாரிகாவும் இவரும் லவ் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அதனால தான் பங்கஜ் கலாய்க்கிறதுக்காக இப்படி சொல்லிட்டாரு. என்ன பங்கஜ் விளையாடுறியான்ற மாதிரி இவரும் கோவப்படுற மாதிரி சிரிக்கிறாரு. ஆக்சுவலா இவருக்கும் தாரிகா வந்தா நல்லா இருக்கும் தான் தோணுது. எப்படியும் தாரிகா என்னோட காலை பத்தி கேட்பாங்க, பயப்பட வேணாம், நான் ஓகேன்ற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு மர்ம நபர் பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த மர்ம நபர் இருக்கான்ல, இவங்க வேலைக்காக வந்த மாதிரி இல்ல, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இன்னைக்கு நைட்டு நம்ம என்ன பிளான் பண்ணிருக்கோமோ அந்த விஷயத்த பண்ணிரலாம் அப்படின்ற மாதிரிலாம் போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காரு. யார்கிட்ட பேசுறாரு அப்படின்றது கிளியரா தெரியல. இப்ப நைட்டு நேரம் அபிஜித்தை நமக்கு காட்டுறாங்க. நைட்டு நேரம் முழிப்பு வந்துருது போல. இவருமே பக்கத்துல இருக்க தண்ணி எடுத்து குடிக்கலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா தண்ணி காலியா இருக்கு. சரி ஃப்ரிட்ஜ் கிட்ட நம்ம தான் போனோம் போல அப்படின்ற மாதிரி இவரும் கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு. இப்ப ஃப்ரிட்ஜ் கிட்ட வந்து தண்ணியை எடுக்கலாம்னு நினைக்கிறாரு பாத்தீங்களா, அப்பதான் எதிரி இடத்துல இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து பாக்குறாரு. அங்க பார்த்தா ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு ஆணும் பெண்ணும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதுல அந்த ஆண் அடிக்கிறாரு. அந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அங்க இருக்க டேபிள்ல பலமா இடிச்சிடுறாங்க. தலையில இருந்து ரத்தமா ஊத்திட்டு இருக்கு. அசைவே இல்லாம இருக்காங்க. இப்ப பக்கத்துல இருக்க அந்த ஆணும் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் பாத்துட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க அபிஜித் இருக்கார்ல, என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கத்துறாரு. அப்படி கத்துனதுக்கு அப்புறம் வேகமா அந்த இடத்துக்கு போகணும்ன்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இவர் கிளம்பி அந்த வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டுல லைட்லாம் ஆஃப் ஆயிருக்கு. என்ன லைட்லாம் ஆஃப் ஆயிருக்குன்ற மாதிரி அந்த ரூமுக்கு வந்துடுறாரு. இவர் எந்த ரூமை பார்த்தாரோ அந்த ரூமை கண்டுபிடிச்சு வந்துடுறாரு. அந்த இடத்துல பார்த்தா டேபிள் காணாம போயிருக்கு. டேபிள்ல தானே அவங்க இடிச்சாங்க, ரத்தம்லாம் சிந்துச்சுல, இப்ப அந்த டேபிள் காணாம போயிருக்கு. அது எப்படி காணாம போயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி அவங்களும் காணாம போயிருக்காங்க. இந்த வீட்டுல எப்படி திடீர்னு காணாம போவாங்க அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்போ ஒன்னும் புரியாத அபிஜித் இருக்கார்ல, தயாக்கு கால் பண்றாரு. நீ கிளம்பி இந்த இடத்துக்கு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப தயாவும் வேக வேகமா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அபிஜித் என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. இவருமே நடந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணு கண்டிப்பா இறந்து போயிருப்பா, பாடி இருக்கணும், எங்க போச்சுன்னு தெரியல, அதே மாதிரி அவனும் காணாம போயிட்டான், டேபிளும் காணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. டேபிள் எப்படி காணாம போகும் அப்படின்ற மாதிரி தயா கேக்குறாரு. தெரியல தயா, கண்டிப்பா இந்த இடத்துல பிளட் எல்லாம் சிந்தி இருந்தது அப்படின்ற மாதிரி அபிஜித் சொல்லிட்டாரு. பிளட் சிந்தி அதை தொடச்சாலுமே காட்டி கொடுக்குற மாதிரி ஒரு பொருள் இருக்குல்ல இவங்க கிட்ட, அதை வச்சு செக் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. முதல்ல ஒரு ஸ்ப்ரேவை அந்த இடத்துல பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு லைட்டை வச்சு பாக்குறாரு. அப்படி பார்க்கும் போது பிளட் இருந்தா காமிச்சிரும், ஆனா பிளட் இருக்கிற மாதிரியே தெரியல. அபிஜித் இந்த இடத்துல பிளட் இல்லைன்ற மாதிரி தயா சொல்றாரு. இல்ல தயா, நான் பிளட்டை பார்த்தேன்ற மாதிரி அபிஜித்தும் சொல்றாரு. ஆக்சுவலா அபிஜித் வலி போறதுக்காக மாத்திரை எல்லாம் போட்டிருக்காருல, அந்த மாத்திரையினால கற்பனை கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு தயா சொல்றாரு. தயா நீ என்ன பேசிட்டு இருக்க, நான் கண்டிப்பா பார்த்தேன், உறுதியா எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. தயாவும் நம்புறதா வேணாமான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப தயாவும் நடந்த விஷயத்த டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஏசிபி இருக்காருல, அபிஜித் கற்பனை பண்ணிருப்பான்னு நம்மளால முழுசா சொல்ல முடியாது, அவன் உண்மையா கூட பார்த்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த வீடு யார் பேர்ல இருக்கு, அந்த வீட்டை சேர்ந்தவங்க வராங்களா இல்லையான்றதெல்லாம் விசாரிங்க, அது மூலியமா ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேற ஒரு பக்கம் அபிஜித் இருக்காருல,
பார்த்தவங்க எப்படி இருப்பாங்கன்றத வரைஞ்சிட்டு இருக்காரு. இந்த சமயம் பங்கஜ், தயா சேர்ந்த மாதிரி அந்த வீட்டு ஓனரை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. வீட்டு ஓனரோட பேரு ஹரிஷ் அப்படின்றது. ஹரிஷோட பிஏ இருக்காருல்ல, சார் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க இடத்துல போட்டோ இருக்கு. அந்த போட்டோவெல்லாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போல அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இதே சமயம் அபிஜித் கிட்ட இருந்து அந்த போட்டோ வருது. அதாவது அடையாளத்தை சொல்லி வரைஞ்சிருக்காங்கல்ல, அந்த போட்டோ வருது. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூட அந்த போட்டோ மேட்ச் ஆகுது. அபிஜித் சொல்றது படி பார்த்தா இந்த ஒய்ஃப் தான் இறந்து போயிருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இந்த ஒய்ஃபோட பேரு தீபா அப்படின்றது. சோ தீபா தான் இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹரிஷ் வந்தா பேசலான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஹரிஷ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்களுமே பேசுறதுக்காக பக்கத்துல வந்துடுறாங்க. சிஐடி எல்லாம் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்ற மாதிரி ஹரிஷ் கேக்குறாரு. நேத்து இந்த நேரம் நீங்க எங்க இருந்தீங்கன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. எங்க இருப்பேன், என் வீட்டுல தான் இருந்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த வீட்டுல தான் இருந்தீங்களான்னு கேக்குறாங்க. ஆமா இந்த வீட்டுல தான் இருந்தேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி உங்க ஒய்ஃப் தீபாவை பார்க்க முடியுமான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. தீபா வெளியே போயிருக்கா, சீக்கிரமா வந்துருவான்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இறந்து போனவங்க எப்படி வருவாங்க, இவர் சும்மா சொல்றாரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. தோ தீபாவே வந்துட்டாலே அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. திரும்பி பார்த்தா தீபா தான் வந்திருக்காங்க. சோ அப்ப தீபா சாகலியா? அபிஜித் என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த ஆண் அடிச்ச அடியில பெண் செத்து போயிட்டான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவ செத்து இருக்கணுமே, எப்படி சாவாம இருக்கா? அப்ப அபிஜித் கற்பனை தான் கண்டிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒய்ஃபை என்ன அப்படி பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே பக்கத்துல வராங்க. எதுக்கு சிஐடி எல்லாம் வந்திருக்கீங்கன்ற மாதிரியும் கேக்குறாங்க. இவங்களுமே அந்த கேஸை பத்தி சொல்லாமா வேணாமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எங்க ஆபீசர் ஒருத்தர் உங்க அந்த வீட்டுக்கு எதிர தங்கி இருக்காரு. அவரு நீங்க 2 பேர் சண்டை போட்டதா பாத்திருக்காரு. அதுலயே இந்த ஒய்ஃப் இறந்து போன மாதிரி பாத்திருக்காருன்னு தயா சொல்றாரு. எது, நான் என்னோட ஒய்ஃப் அடிச்சனா? என் ஒய்ஃப் இறந்து போயிட்டாளா? என்ன ஆபீசர் பேசிட்டு இருக்கீங்க? அந்த வீட்டு பக்கமே நாங்க போய் 2-3 மாசம் இருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப நேத்து அந்த வீட்டுக்கு நீங்க 2 பேரும் போலியான்ற மாதிரி கேக்குறாரு. நாங்க எதுக்காக அந்த வீட்டுக்கு நைட்டு நேரத்துக்கு போக போறோம்? அப்படியே போனாலும் எதுக்காக உங்ககிட்ட மறைக்க போறோம்? நாங்க உண்மையிலேயே போலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த பிஏ கொஞ்சம் பதட்டமா கேட்டுட்டு இருக்காரு. எதனாலன்றது தெரியல. இப்ப தயாவால மேற்கொண்டு இவங்களை லாக் பண்ற மாதிரி கேள்வி கேட்க முடியல. எங்க சைட்ல தான் ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்கு போல, நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப பங்கஜ் இருக்காருல, அப்ப அபிஜித் சார் கற்பனை பண்ணிருக்காரா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. கற்பனை பண்ணிருக்காருன்னு முழுசா சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க 2 பேரை பார்த்த மாதிரி அக்யூரேட்டா சொல்லியிருக்காரு. அது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரிலாம் தயா இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இப்ப அவங்களோட உண்மையான போட்டோவை அபிஜித் கிட்ட காட்டுறாங்க. நான் பார்த்தது இவங்க 2 பேரை தான், கன்ஃபார்மா இவங்கள தான் பார்த்தேன்னு சொல்லிட்டாரு. அபிஜித் நீ என்ன சொன்ன? அவன் அடிச்சு அடிக்க அந்த பொண்ணு செத்து போயிருப்பான் தானே சொன்ன. நாங்க அந்த பொண்ணு உயிரோட பார்த்துட்டு வந்திருக்கோன்ற மாதிரிலாம் தயா சொல்லிட்டாரு. நான் இப்பயும் சொல்றேன், அவன் ஃபோர்ஸா அடிச்சான், அந்த பொண்ணு அசைவே இல்லாம இருந்தா, நான் போறதுக்குள்ள அவங்க மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இல்ல நான் பார்த்தேன்ற மாதிரி தயா சொல்லிட்டாரு. நீ பார்த்தவ மாஸ்க் மாதிரி ஏதாவது போட்டிருந்தாளா அப்படின்ற மாதிரி அபிஜித் கேக்குறாரு. தயா நல்லா ஃபேஸ நோட் பண்ணிருப்பாரு. அபிஜித் மாஸ்க் மாட்டியிருந்தா எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அவ மாஸ்க் எல்லாம் போடல, தீபாக்கு எதுவுமே ஆகல, நீ தான் தேவையில்லாம கற்பனை பண்ணிருக்க போல, அவங்க போட்டோவை ஏற்கனவே நீ பார்த்திருப்பியா இருக்கும், அதனாலதான் இப்படி கற்பனை வந்திருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இல்ல நான் கற்பனை எல்லாம் பண்ணல, நான் உண்மையிலேயே பார்த்தேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது நியூஸ்ல ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாங்க. அந்த தீபா இருக்காங்கல்ல, படிக்கட்டுல உருண்டு கீழே விழுந்து இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பிசினஸ்மேன் ஹரிஷோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிற டீமை சேர்ந்த எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப இவங்க டீம் இருக்காங்கல்ல, பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அங்க வந்த போலீஸுங்க கிட்ட என்ன ஆச்சுன்னு விசாரிக்கிறாங்க. ஆக்சுவலா உருண்டு விழுந்தத இந்த வீட்டுல இருக்க குக்கு தான் முதல்ல பார்த்திருப்பாரு. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருப்பாரு. போற வழியில அவங்க இறந்து போயிருக்காங்க. டாக்டருமே இறந்து போயிட்டாங்கன்றத கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இப்ப சிஐடி டீமை சேர்ந்தவங்க ஹரிஷ் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஹரிஷ் இவங்களை பார்த்தோன்னா பயங்கரமா கோவப்படுறாரு. இன்னைக்கு காலையில் தான் உங்க ஆபீசர்ஸ் வந்து விசாரணை பண்ணாங்க. என் ஒய்ஃப் செத்து போன மாதிரி எல்லாம் சொன்னாங்க. அவங்க சொன்ன நேரம் என்னோட ஒய்ஃப் உண்மையிலேயே ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா. இதுக்கெல்லாம் உங்க ஆபீசர் தான் காரணம்ன்ற மாதிரி பயங்கரமா கோவப்படுறாரு. இப்பயும் தயா இருக்கார்ல, சந்தேகமா சில கேள்வியை கேட்கிறாரு. அது எப்படி படிக்கட்டுல இருந்து உருண்டு விழுந்து இறந்து போனாங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. எனக்கு தெரியல சார், அந்த சமயம் நான் வெளியே இருந்தேன். என் குக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கான். போற வழியிலே இறந்து போயிருக்காங்க. டாக்டருமே இறந்து போனதை கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப அபிஜித்தை பாக்குறதுக்காக வராங்க. அபிஜித் இதை நம்ப மாட்டாரு. நேத்து நைட்டே அவ இறந்து போயிட்டா, இன்னைக்கு செத்து போன மாதிரி அவன் டிராமா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு தயா இருக்காருல, இல்ல டாக்டர் இன்னைக்கு காலையில தான் அவங்க இறந்து போயிருக்கிறதா சொல்றாரு. ஒருவேளை அவங்க நேத்தே இறந்து போயிட்டாங்கன்னு கூட வச்சுக்கோ, இன்னைக்கு காலையில உயிரோட நாங்க பார்த்துமே, அது எப்படி பாசிபிள் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல தயா கேக்குறாரு. என்னால அதை சொல்ல முடியல, ஆனா கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அந்த லேடி நைட்டே இறந்து போயிட்டாங்க, அவன் காலையில இறந்து போன மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கான். இதுக்கு பின்னாடி இருக்க மர்மத்தை
விஷயத்த நான் கண்டுபிடிப்பேன்ற மாதிரிலாம் அபிஜித் சொல்றாரு. அபிஜித் உனக்கு கால் சரியில்லை, நீ ரெஸ்ட் எடு, நாங்க இந்த விஷயத்த பாத்துக்கிறோம்ன்ற மாதிரி டீம் மெம்பர்ஸ் சொல்றாங்க. ஆக்சுவலா டாக்டர் இன்னைக்கு காலையில தான் இவங்க இறந்து போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்களுக்கு அதுல டவுட் இருக்கு. இவ எப்ப இறந்தான்றத கன்ஃபார்மா சொல்லுன்ற மாதிரி தாரிகா கிட்ட கேக்குறாங்க. தாரிகா இருக்காங்கல்ல, சார் சாதாரணமா செக் பண்ணா இப்ப இறந்து போன மாதிரி தான் காட்டுது, நான் டீட்டெயிலா செக் பண்ண போறேன், டைமை மாத்துறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அது என்னன்னா, ஒருத்தர் இறந்து போய் ஒரு நிமிஷத்துக்குள்ள வேகமா ஃப்ரிட்ஜ் ஃப்ரீசர்ல வச்சிடணும். அப்படி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்ப சூரிய வெளிச்சத்துல வைக்கிறாங்களோ அப்பதான் அவங்க இறந்து போன மாதிரி காட்டும். அந்த மாதிரி கூட இந்த விஷயத்துல காட்டியிருக்கலாம். ஆனா டீட்டெயிலா செக் பண்ணும்போது உண்மை தெரிஞ்சிடும், நான் செக் பண்ணிட்டு சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சீக்கிரமா செக் பண்ணு, அது மூலியமா தான் இந்த பொண்ணு எப்ப இறந்தான்றது எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும், இந்த கேஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் இந்த இடத்துல எட்டு சொல்றாரு. அபிஜித்தை வீட்லயே தானே இருக்க சொன்னாங்க. ஆனா அபிஜித் எதிர இருக்க அந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆக்சுவலா அந்த வீட்ல இவர் டேபிள்லாம் பார்த்திருப்பாரு. அந்த டேபிள்லாம் எங்க போச்சுன்னு ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. இப்படி தேடிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல செவரை தட்டுறாரு. வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. இது செவர் இல்ல, இங்க ஒரு சீக்ரெட்டான வழி இருக்குன்றத அபிஜித் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப கரெக்டா கதவை கண்டுபிடிச்சு இவரும் உள்ள வந்துட்டு இருக்காரு. உள்ள இருட்டா இருக்கு. இவர் வெளிச்சத்தை யூஸ் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அங்க ஒரு சின்ன பொண்ணு நின்னுட்டு இருக்கா. யாருமா நீன்னு கேட்டுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவரோட மண்டிலேயே யாரோ அடிச்சு இவரை மயக்கமாக்கிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஹரிஷ் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹரிஷ்க்கு இன்னும் பாடியை ஒப்படைக்கல போல. இப்ப சிஐடி டீமை சேர்ந்தவங்க பேசுறதுக்காக வராங்க. சார் என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க, என் ஒய்ஃப் பாடியை எப்ப தர போறீங்கன்ற மாதிரி கோவப்படுறாரு. ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, சீக்கிரமா தந்துடுறோன்ற மாதிரி தயா பேசுறாரு. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா தாங்கன்ற மாதிரி இவரும் கோவப்படுறாரு. அப்பதான் ஸ்ரேயா இந்த இடத்துக்கு வராங்க. இவங்களும் சிஐடி டீமை சேர்ந்தவங்க. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, நான் தீபாவோட ஃப்ரெண்டு, ஜிம் ஃப்ரெண்டுன்ற மாதிரி இந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. சிஐடி டீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஹரிஷ் மேல இன்னும் சந்தேகம் இருக்கு. அதனால தான் ஸ்ரேயாவை வாட்ச் பண்றதுக்காக அந்த இடத்துல நிக்க வச்சிருக்காங்க. ஸ்ரேயா இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் கவனிப்பா, அது மூலியமா எதாவது நமக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் தயா பேசிட்டு இருக்காரு. இப்ப ஸ்ரேயாவும் இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஹரிஷ் ரொம்ப பதட்டமா இருக்காரு. பிஏ கிட்ட பதட்டமாலாம் பேசுறாரு. அப்பன்னு பார்த்து போன் கால் வருது. போன்ல யாரு பேசுறாங்கன்னு தெரியல. பேசுற நபர் இருக்கான்ல, இந்த ஹோட்டலுக்கு வா, எனக்கு இவ்வளவு காசு தான்ற மாதிரிலாம் சொல்றான் போல. அந்த ஹோட்டலுக்கு வரணுமா, அவ்வளவு காசு தரணுமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசுறாரு. இது எல்லாத்தையும் ஸ்ரேயா கவனிச்சிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சுட்டு நடக்கலாம்னு நினைக்கும் போது யாரோ கவனிச்ச மாதிரியே இவருக்கு தோணுது. இந்த பில்லர் பின்னாடி தான் கவனிச்சவங்க இருக்காங்க போல, செக் பண்ணுன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள பூர்வி இருக்காங்கல்ல, வேணும்ட்டே வந்து இவரை இடிச்சிடுறாங்க. என் போனை விட்டுட்டு போயிட்டேன், எடுத்து தர முடியுமான்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. அதனால இவருமே செக் பண்ணாம இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, ஸ்ரேயா நான் மட்டும் வராம இருந்தேன்னா இந்த இடத்துக்கு நீ மாட்டிருப்ப, இன்னும் கவனமா இருன்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்ரேயாவும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப இந்த இடத்துல தாரிகா இருக்காங்கல்ல, இவங்க சொன்ன ப்ராசஸ் படி செக் பண்ணி பாத்துடுறாங்க. செக் பண்ணி பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, நேத்து நைட்டு தான் இவ இறந்து போயிருக்கா, பதப்படுத்தி வச்சிருக்காங்க, காலையில ஆக்சிடென்ட் ஆன மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ அபிஜித் சொன்னது சரியாயிருது அப்படின்றது இவங்களுக்கு புரியுது. ஆனா காலையில உயிரோட ஒருத்திய பார்த்தாங்கல்ல, அது யாரா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஒண்ணு சூப்பரா மேக்கப் போட்டு யாரோ வந்திருக்காங்க, அப்படி இல்லனா இவள மாதிரியே வேற ஒருத்தி வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இந்த விஷயத்த அபிஜித் கிட்ட சொல்லலான்ற மாதிரி தயாவும் கால் பண்ணிட்டாரு. ஆனா அபிஜித்தை ரீச்சே பண்ண முடியல, என்னன்னு தெரியல, ரீச் பண்ண முடியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அச்சச்சோ, அபிஜித்துக்கு என்ன ஆயிருக்கும்ன்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இப்ப அபிஜித் மயக்கம் தெளிஞ்சு கண்மூடிக்கிறாரு. பார்த்தா இவரை சுத்தி நிறைய பசங்க இருக்காங்க. பசங்களா நீங்களாம் எப்படி வந்தீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. நான் பார்க்ல இருந்தேன், அப்ப யாரோ கடத்திட்டாங்க, நான் பீச்ல இருந்தேன், யாரோ கடத்திட்டாங்கன்ற மாதிரி இந்த பசங்களாம் சொல்றாங்க. சோ இந்த இடத்துல இருக்க யாரோ குழந்தைங்களெல்லாம் கடத்திட்டு இருக்காங்க அப்படின்றது இவருக்கு புரிஞ்சிருது. நீங்க கவலைப்படாதீங்க, அங்கிள் எப்படியாவது காப்பாத்திடுறேன், நான் சிஐடியை சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பசங்க கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு. அந்த ஹரிஷ் ஒரு ஹோட்டலை பத்தி போன்ல பேசிட்டு இருந்தாரு பாத்தீங்களா, அந்த ஹோட்டலுக்கு முன்கூட்டியே ஸ்ரேயா வந்துடுறாங்க. ஹரிஷ் வருவார்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹரிஷ் வராம ஹரிஷோட ஒய்ஃப் இந்த இடத்துக்கு வராங்க. ஒய்ஃபோட பேரு தீபான்னு சொல்லியிருப்பேன். இவதான் செத்து போயிட்டாலே, எப்படி வரான்ற மாதிரிலாம் ஸ்ரேயா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. சோ ஒரே மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி ஸ்ரேயாக்கு தோணுது. இப்ப வந்த தீபா இருக்காங்கல்ல, ஒரு ரூமுக்கு கிளம்பி போறாங்க. இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா பூர்விக்கு கால் பண்றாங்க. இப்ப தயா இருக்காரு பாத்தீங்களா, ஹரிஷை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுல கரண்ட் இல்ல போல, ஹரிஷ் சார் வெளியே போயிருக்காருன்ற மாதிரி பிஏ சொல்றான். ஹரிஷ் எங்க போயிருக்காரு, இங்கதான் ஒளிஞ்சிருக்காரா அப்படின்ற மாதிரி தேடி பாக்குறாங்க. ஆனா இந்த இடத்துல ஒளிஞ்சிருக்க மாதிரி தெரியல. சரி அந்த வீட்டுக்கு போய் பார்க்கலான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஸ்ரேயா பூர்வி சேர்ந்த மாதிரி தீபா எந்த ரூமுக்கு போனாங்களோ அந்த ரூமுக்கு வராங்க. அங்க பார்த்தா ஒரு நபர் திரும்பின மாதிரி படுத்திருக்காரு. யாருன்ற மாதிரி இவங்க திருப்பி பாக்குறாங்க. ஆக்சுவலா ஹரிஷ் வீட்டுல ஒரு குக்கு தானே பார்த்தாரு, அந்த குக்கு தான் இறந்து போயிருக்காரு. குக்கை யாரோ சாவடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. அந்த தீபா தான் கொலை பண்ணிட்டு போயிருக்காங்க போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. வேற ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தேடி பாக்குறாங்க. ஆக்சுவலா இந்த நபரோட போன் ஒரு இடத்துல விழுந்து கிடக்குது. அந்த போனை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஹரிஷ் கிட்ட யாரோ பேசினாங்கல்ல, இவர் தான் பேசியிருப்பாரு. இந்த சாவுல ஒரு மர்மம் இருக்கிறது எனக்கு தெரியும், நான் வெளியே சொல்லாம இருக்கணும்னா எனக்கு காசு வேணும்ன்ற மாதிரி கேட்டிருப்பாரு.
சோ ஹரிஷ் ஒய்ஃப் அனுப்பி கதையை முடிச்சிருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அபிஜித் சாருக்கு திரும்பி கால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே கால் பண்றாங்க. ஆனா இப்பயும் போன் ரீச் ஆக மாட்டேங்குது. அபிஜித் சாருக்கு என்ன ஆச்சோ அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. தயாவும் பங்கஜும் அந்த வீட்டுல செக் பண்ணலான்ற மாதிரி அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு இடம் விடாம எல்லா இடத்தையும் செக் பண்றாங்க. அப்பதான் சீக்ரெட் ரூம் இருக்கிறத இவங்களுமே கண்டுபிடிக்கிறாங்க. இப்ப சீக்ரெட் ரூம்குள்ள வந்து செக் பண்றாங்க. அந்த இடத்துல ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு. அதே மாதிரி காணாம டேபிள் இருக்கு. ஆக்சுவலா கீழே வந்து பெட்ஷீட் மாதிரி விரிப்பாங்கல்ல, அந்த பெட்ஷீட்ல தான் ரத்தக்கரை இருக்கு. சோ ரத்தம் உண்மையிலேயே வந்திருக்கு அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ரத்தத்தை செக்கிங்காக அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. அந்த ரூம்ல சில பசங்களை லாக் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. பசங்களை வேற எங்கேயோ கூட்டு போயிட்டாங்க போல. அபிஜித்தும் அந்த இடத்துல மாட்டிருக்காரு. வேற எங்கேயோ அபிஜித்தையும் கூட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. இவங்களுக்கு ரத்தம் கிடைச்சது இல்ல, அது அந்த பாடி கூட மேட்ச் ஆகுதான்றத செக் பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்காக தாரிகா கிட்ட இவங்க தரலாம் செஞ்சிருப்பாங்க. இப்பதான் பூர்வி புதுசா ஒரு இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தீபா இறந்து போனதா இவங்க நினைச்சிட்டு இருக்காங்கல்ல, அந்த தீபாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சிஸ்டர் இருக்காங்க. ட்வின் சிஸ்டர் இருப்பாங்க. அவங்க பேரு ரீனா அப்படின்றது. ஆக மொத்தத்துல 2 பேர் இருக்காங்க. 2 பேர்ல ஒருத்தங்க இறந்து போயிருக்காங்க. ரீனாவும் ஹரிஷும் சேர்ந்த மாதிரி சைல்டு டிராபிகிங் பண்ணிருக்காங்க. இந்த விஷயம் ஒய்ஃப் தீபாக்கு தெரிய வந்திருக்கு. அதனால தீபாவோட கதையை முடிச்சிருக்காங்க. அதை அபிஜித் பார்த்துட்டான்னு தெரிஞ்சோன்னா ரூம்குள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களுக்கு தாரிகா கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. சார், ஒரு பிளட்டை தந்தீங்கல்ல, அது பாடி கூட மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சோ அபிஜித் பார்த்தது உண்மைதான். இப்ப நம்ம பிடிக்க வேண்டியது அந்த ரீனா ஹரிஷ. அதே சமயம் அந்த குழந்தைங்களை வேற எங்கேயோ கொண்டு போறாங்கல்ல, அந்த இடத்தை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இவங்களால ஹரிஷை ட்ரேஸ் பண்ண முடியல, பிஏவை ட்ரேஸ் பண்ண முடியுது. சோ பிஏவை நம்ம ட்ரேஸ் பண்ணாலே உண்மையை கண்டுபிடிச்சிடலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா விசாரிக்கும் போது பிஏ கொஞ்சம் முழிச்சுக்கிட்டே இருப்பாரு. பிஏவோ இல்ல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பிஏவோட போனை ட்ரேஸ் பண்ணிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப லாரி போயிட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த லாரிக்குள்ளதான் அந்த பசங்க எல்லாருமே இருக்காங்க. அபிஜித்தும் இப்பதான் மயக்கத்துல இருந்து கண்முழிக்கிறாரு. என்ன நடந்தது அப்படின்றத யோசிக்கிறாரு. அந்த ரூம்குள்ள ஒரு புகை வந்திருக்கும். எல்லாருமே மயங்கி விழுந்திருப்பாங்க. அந்த டீமை சேர்ந்தவங்க தான் புகை போட்டு மயக்கமாக்கிருக்காங்க போல. இப்ப எல்லாரையும் வேற ஒரு பகுதிக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இவருமே யாரு கொண்டு போறான்னு எட்டி பாக்குறாரு. அந்த பிஏ தான் கொண்டு போயிட்டு இருக்காருன்னு தெரிய வருது. சீக்கிரமா ஓட்டுன்ற மாதிரிலாம் டிரைவர் கிட்ட சொல்றாரு. டிரைவரும் வேகமா ஓட்டிட்டு இருக்காரு. பிஏவை ட்ரேஸ் பண்ணி இவங்களுமே வந்துட்டு இருக்காங்க. ஆள் நடமாட்டம் இல்லாத இந்த பகுதிக்கு வரானா குழந்தைய வேற எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. அபிஜித்தும் எப்படியாவது வண்டியை ஸ்டாப் பண்ணலான்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல பிஏ இருக்காருல, நம்மள ட்ரேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு, போனை ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி போன் ஆஃப் பண்ணிடுறாரு. அதாவது சிம்ம கழட்டி போட்ட மாதிரி பண்ணிடுறாரு. இவங்க ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே தானே வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு கட் ஆயிருது. ஐயோ கட் ஆயிருச்சு, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அபிஜித் அவன் போனை ஆஃப் பண்ணதை கவனிச்சிருப்பாரு. அதனால அபிஜித் என்ன பண்றாருன்னா, இவர் கால்ல பேண்டேட்லாம் ஒட்டி இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு போட்டுக்கிட்டே வரலாம், நம்ம டீமுக்கு வழிகாட்டுற மாதிரி பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு போட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இப்ப டீமை சேர்ந்தவங்க அவன் வேற கட் பண்ணிட்டானே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. அப்படி முழிச்சிட்டு இருக்கவங்க இந்த பேண்டேட் கீழே விழுந்திருக்கிறத கவனிக்கிறாங்க. அபிஜித் தான் நம்மளுக்கு வழிகாட்டுறதுக்காக இப்படி பண்ணிருக்கான், இதை ஃபாலோ பண்ணா நம்ம இடத்துக்கு போயிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ஃபாலோ பண்ணி ஒரு பகுதிக்கு வந்துடுறாங்க. அந்த லாரி போயிட்டு இருக்கிறதையும் கவனிச்சிடுறாங்க. இதுதான் அந்த லாரி, ஸ்டாப் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சிஐடி டீமை சேர்ந்தவங்க வரத பார்த்தோன்னே அங்க இருக்க பிஏ செம்மையா பயந்துடுறான். அவன் இருக்கான்ல, அங்க இருக்க ஒரு மலைப்பகுதியில இந்த லாரியை போக வச்சிடலாம், நம்ம வண்டியை விட்டு குதிச்சிடலான்ற மாதிரி யோசிக்கிறான். இப்ப வண்டி மட்டும் போற மாதிரி வச்சுட்டு இவங்க 2 பேருமே வண்டியில இருந்து குதிச்சிடுறாங்க. சிஐடி டீம்ல ஒரு டீம் என்ன பண்றாங்கன்னா இவங்களை அமுக்கிறதுக்காக போறாங்க. இன்னொரு டீம் எப்படியாவது அந்த லாரியை நிறுத்தணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா லாரி மலை மேல இருந்து கீழே விழுந்துட்டா பிரச்சனை இல்ல. இப்ப பங்கஜ் தயா 2 பேருமே சேர்ந்த மாதிரி ஸ்டாப் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. உள்ள இருக்க அபிஜித்தும் என்ன நடக்க போகுதுன்றத புரிஞ்சுக்கிறாரு. நம்ம எப்படியாவது ஸ்டாப் பண்ணோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இங்க இருக்க ஒரு கட்டி எடுத்துக்கிறாரு. அந்த கட்டியை வச்சு பிரேக் அமுக்கணும் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு இவரும் பிரேக் அமுக்குறாரு. நல்ல வேலையா அந்த விளிம்பு கிட்ட வரும்போது இவர் பிரேக்கை பிரஸ் பண்ணிடுறாரு. அந்த லாரி அந்த இடத்துல நின்றுது. எப்படா லாரி நின்றுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் நிம்மதி ஆகுறாங்க. இப்ப பின்னாடி இருக்க கதவை ஓபன் பண்றாங்க. எல்லாருமே சேஃபா இருக்காங்கன்றது தெரிய வருது. நீ ஓகே தானே அபிஜித் அப்படின்ற மாதிரி எட்டு கேட்கிறாரு. ஓகே தான் அப்படின்ற மாதிரி அபிஜித்தும் சொல்றாரு. அந்த பிஏ தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணாம பாத்தீங்களா, ஆனா ஆளுங்க புடிச்சிடுறாங்க. அசையாத அப்படின்ற மாதிரிலாம் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பிஏவை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. ஏண்டா குழந்தைங்களை சாவடிக்கிறதுக்கு இப்படி பண்ணுவியான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சரி, உன்னோட பாஸ் எங்க? அந்த பாஸ் ஹரிஷ்க்கு கால் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. இந்த பிஏ மாட்டிருக்கான்னு தெரிஞ்சோன்னா அந்த கார்ல இருக்க நபர் இருக்கார்ல, காரை திருப்பிட்டு வேகமா இங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. அப்ப ஏசிபி இருக்கார்ல, கரெக்டா டயர்ல ஷூட் பண்றாரு. சோ கார் அந்த இடத்துல நின்றுது. இவங்களுமே கார்ல யார் இருக்கான்னு பாக்குறதுக்காக போறாங்க. ஓஹோ, நீங்க தான் இருக்கீங்களா, வெளியே வாங்க அப்படின்ற மாதிரிலாம் தயா கூப்பிடுறாரு.
ஹரிஷ் தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நினைச்சிருப்போம். ஆனா ஹரிஷ் இல்ல. ஆனா இந்த இடத்துல பார்த்தா ரீனா தான் இருக்காங்க. ரீனா மேடம் வெளியே வாங்கன்ற மாதிரிலாம் கிண்டலா கூப்பிட்டு இருக்காங்க. அப்ப கார் டிக்கியை யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. கார் டிக்கில யாரோ இருக்காங்க போல, ஓபன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் எட்டு சொல்லிட்டாரு. ஓபன் பண்ணி பார்த்தா அந்த கார் டிக்கில தான் ஹரிஷை இவங்க லாக் பண்ணி வச்சிருக்கிறது தெரிய வருது. இவ எதுக்கு ஹரிஷை லாக் பண்ணி வச்சிருக்கான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப வெளியே வந்து ஹரிஷ் இருக்காருல்ல, இவர் ரீனா கிடையாது, என்னோட ஒய்ஃப் தீபான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ரீனாவும் ஹரிஷும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கிறதா நினைச்சிருப்பாங்க. அப்ப ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து தான் பண்ணிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்து பண்ணல, நானும் என்னோட அக்காவும் சேர்ந்து தான் பண்ணோன்ற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஹரிஷ் தான் நல்லவரா இருப்பாரு, அக்காவும் தங்கச்சியும் தான் கெட்டவங்களா இருப்பாங்க. ஆக்சுவலா காசு நிறைய சம்பாதிக்கிறதுக்காக பசங்களெல்லாம் தூக்கிடுவாங்க, பசங்களை கைமாத்துவாங்க. இதை தான் நாங்க தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்தோம். அபிஜித் சாரி எதிர வந்ததை நாங்க கவனிச்சோம், எதாவது பிரச்சனை வருமான்ற மாதிரிலாம் பயந்தோம். சரி அன்னைக்கு நைட்டும் டீல பண்ணலான்ற மாதிரி முடிவெடுத்தோம். ஆனா என்னோட ஹஸ்பண்டுக்கு டவுட் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. என்னோட அக்கா கூட சண்டைலாம் போட்டுட்டு இருந்தாரு. அந்த சண்டையில என்னோட அக்கா இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க அபிஜித் கத்தி இருப்பாரு. அந்த கத்துன சவுண்ட் கேட்ட ஹஸ்பண்ட் பார்த்திருப்பாரு. என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட கேட்டிருப்பாரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கு, அந்த ரூம்ல நம்ம மறைஞ்சுக்கலான்ற மாதிரி சட்டுன்னு போய் மறைஞ்சிருப்பாங்க. எப்படியும் காலையில வருவாங்க, என்ன பண்றது, அதுக்கு ஒரு பிளான பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. காலையில சிஐடி டீம் வந்தாங்க பாத்தீங்களா, அப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த இடத்துக்கு போகாத மாதிரிலாம் டிராமா பண்ணிருப்பாங்க. சரி அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் அக்கா செத்து போன மாதிரி செட் பண்ணி வச்சிடலாம், உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் செத்து போயிட்டேன்ற மாதிரி நம்ப வச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் திரும்பி சேர்ந்துடலான்ற மாதிரிலாம் பேசிப்பாங்க. ஒய்ஃபும் அக்காவும் சேர்ந்து தப்பு பண்றாங்கன்னு ஹரிஷ் கோவப்பட்டிருப்பாரு. ஆனா என்னதான் இருந்தாலும் ஒய்ஃப் இல்ல, திரும்பி அவங்க கூட சேரலாம், அதுக்கு ஹெல்ப் பண்ணலான்ற மாதிரி ஹெல்ப்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. மத்தபடி ஸ்டார்டிங்ல இருந்து இந்த பிளான்ல ஹரிஷ் இருந்திருக்க மாட்டாரு. இந்த பிஏ, அக்கா, தங்கச்சி 3 பேர் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. அக்கா ஆக்சிடென்ட்ல இறந்து போன மாதிரி இவங்க செட் பண்ணி வச்சாங்கல்ல, குக்கு பாக்குற மாதிரி பண்ணிருப்பாங்க. குக்கு தான் கொண்டு போயிருப்பாரு. கொண்டு போயிட்டு இருக்க குக்கு இருக்கார்ல, இது அக்கான்றத கண்டுபிடிச்சிருப்பாரு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ட்வின் சிஸ்டர் அப்படின்றது அந்த குக்குக்கு தெரிஞ்சிருக்கும். அக்கா கையில ஒரு தழும்பு இருக்கும், தங்கச்சி கையில அந்த தழும்பு இருக்காது. சோ இறந்து போனது அக்கான்றத அவர் கண்டுபிடிச்சிட்டார்ல, இந்த ஹஸ்பண்ட மிரட்டலான்ற மாதிரி நினைச்சிருப்பாரு. எனக்கு விஷயம் தெரியும், எனக்கு காசு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டி இருப்பாரு. ஹஸ்பண்ட் இத பத்தி தீபா கிட்ட சொல்லியிருப்பாரு. தீபா நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி அவரை பாக்குறதுக்காக ஹோட்டலுக்கு போயிருப்பாங்க. அவர் கதையை முடிச்சிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். இப்ப கூட சிஐடி டீமுக்கு ஹஸ்பண்ட் மேலதான் சந்தேகம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஹஸ்பண்ட் தற்கொலை பண்ண மாதிரி செட் பண்ணி வச்சிடலான்றதுக்காக தான் லாக் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. ஆனா சிஐடி கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இப்ப சிஐடி டீமை சேர்ந்தவங்க எல்லாரையும் லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. இப்ப பசங்க எல்லாருமே காப்பாத்தினதுக்காக நன்றி சொல்லிட்டாங்க. நாங்களும் உங்களை மாதிரி ஆபீசரா மாறணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. கவலைப்படாதீங்க, நீங்களும் ரொம்ப தைரியமானவங்க தான், ஆயிடுவீங்க அப்படின்ற மாதிரி இவங்க விளையாட்டா பேசுறாங்க. இதோடயே இந்த கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த கதையும் எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.